அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 323. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின் சார பொய்யாமை நன்று. ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின் சார பொய்யாமை நன்று. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். ஒன்றாக நல்லது கொல்லாமை என்றால் பிற உயிர்களை கொல்லாமை என்பது இணையற்றதொரு நல் அறமாகும். மற்றதன் பின்சாரா பொய்யாமை நன்று என்றால் அதற்கு அடுத்து பொய்யாமை நல்லதொரு அறமாகும். அதாவது பிற உயிர்களை கொல்லாமை என்பது இணையில்லாததொரு நல் அறமாகும். அதற்கு பின் பொய்யாமை என்பது நல்லதொரு அறமாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளிலே திருவள்ளுவர் அவர்கள் தாம் கூறியிருக்கிற அறங்களிலே மிக சிறந்த அறமாக கொல்லாமையை கூறியிருக்கிறார் என்பதையும், அதற்கு அடுத்த நிலையிலே பொய்யாமை என்கின்ற வாய்மையை வைத்துள்ளார் என்பதையும் அறிகிறோம். பிற உயிர்களை கொல்லாமையையும் பொய்யாமை என்கின்ற வாய்மையையும் வலியுறுத்தி கூறுகின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது தஞ்சை ராமையா தாஸ் இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் கடைபிடிக்க சொல்லுகின்ற மிக சிறந்த அறமான கொல்லாமை, அதற்கு அடுத்த அறமான பொய்யாமை என்கின்ற வாய்மை ஆகியவற்றை கொஞ்சமும் கடைபிடிக்காமல் சத்தியம் தவறாத உத்தமர் போல நடித்து சமயம் பார்த்து பல வகைகளிலும் கொள்ளையடிக்கின்ற பக்தனை போல பகல் வேஷம் போடுகின்ற பாமர மக்களை தினமும் தமது வலையிலே மாட்டி கொல்லாமல் கொள்ளுகின்ற எத்தர்களை, அந்த கயவர்களை சாடி ஒரு நாயகன் பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1954 வெளிவந்த மலைக்கல்லன். தஞ்சை ராமையாதாசின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எஸ்.எம். சுப்பையா இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, பிற உயிர்களை கொல்லாமை என்பது இணை இல்லாததொரு நல் அறமாகும். அதற்கு பிறகு அதனை சார்ந்து இருக்கின்ற பொய்யாமை என்கின்ற வாய்மை என்பது
நல்லதொரு அறமாகும் என்கின்ற கொல்லாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நமது வாழ்விலே கொல்லாமையையும் பொய்யாமையையும் கடைபிடித்து சிறப்புகளையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 324. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், மேலும் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.